رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகள் எத்தனை? இதுக்கான ஆன்சர் 6. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கியுள்ள அருட்கொடை அல் குர்ஆன். ஏராளமான பொக்கிஷங்கள் இதில் அடங்கியுள்ளன. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம் கவலையை தீர்க்கக்கூடியதாக, நம் கடனை அடைக்கக்கூடியதாக, நம் நோயை தீர்க்கக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு சூறாக்களும் சிறப்பானவை. ஒவ்வொன்றிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இதில் உள்ள ஏதாவது ஒரு சூறாவிற்கு முதலிடம் தரணும் என்றால் சூரா ஃபாத்திஹாவிற்கு தரலாம். நம்பர் 1 பொசிஷனில் இந்த சூறா தான் இருக்குது. உம்முல் குர்ஆன், அதாவது குர்ஆனின் தாய் சூரா ஃபாத்திஹா என சொல்லப்படுவதிலிருந்து இதன் சிறப்பை அறிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தின் முக்கிய கடமை தொழுகை. அந்த தொழுகையில் சூரா ஃபாத்திஹா ஓதவில்லை என்றால் அந்த தொழுகையே செல்லாது. அவ்வளவு சிறப்பான இந்த சூறாவை ஓதும் முறையில் நாம் ஓதினால் 3 நாட்களில் நம் பிரச்சனைகள் தீரும் இன்ஷா அல்லாஹ். அதை எப்படி ஓதுவது, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நான் சொல்லும் முறைப்படி ஓதினால் நிச்சயம் நம் கஷ்டம் தீர இன்னும் 3 நாட்கள் தான் உள்ளது என நீங்கள் தாராளமாக நம்பலாம். 100% இந்த முறை பயனளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களை படைத்துள்ளான். நமது மிக முக்கிய கடமையான ஹஜ், அங்கு காபாவை 7 முறை தவாப் செய்ய வேண்டும். சஃபா மர்வா மலையை 7 முறை கடக்க வேண்டும். சொர்க்கம், நரகம், இதில் 7 படித்தரங்கள் உள்ளன. 7 இந்த நம்பருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஆனால் அது நமக்கு தெரியாது. அல்லாஹ் மட்டுமே அறிந்த ரகசியங்களுள் இதுவும் ஒன்று. சூரா ஃபாத்திஹாவில் உள்ள வசனங்கள் 7. இந்த சூறாவிற்கு என ஒரு பரக்கத்து உண்டு. இதுவரை எந்த நபிமார்களுக்கும் இது போன்ற வசனங்களை அல்லாஹ் வழங்கியதில்லை. இதில் உள்ள வசனங்கள் விசேஷமான வசனங்கள். அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை. இதை ஓதும் முறைப்படி எடுத்து ஓதினால் நிச்சயம் வெற்றி நிச்சயம். 3 நாட்கள் இதை தொடர்ந்து ஓதுங்க. ஏதாவது ஒருவேளை தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும். அந்த நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அமைதியான ஒரு இடத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருக்க வேண்டும். தொழுத பிறகு முதலில் சலவாத் ஓத வேண்டும். சலவாத்தை பொறுத்தவரை தொழுகையின் அத்தஹியாத்தில் ஓதுவோல அந்த சலவாத்தை ஓத வேண்டும். 11 முறை ஓத வேண்டும். பிறகு சூரா ஃபாத்திஹாவின் முதல் வசனமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை 7 முறை ஓத வேண்டும். அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்கும் எந்த காரியமும் தோல்வியில், கஷ்டத்தில் முடியாது. பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என தொடங்கும் சூரா ஃபாத்திஹாவை 140 முறை ஓத வேண்டும். ஃபாஸ்ட்டாக ஓதாமல் நிதானமாக ஓத வேண்டும். ஒவ்வொரு முறை ஓதி முடிக்கும் போதும் ஆமீன் என்ற வார்த்தையை மறக்காமல் சொல்ல வேண்டும். பிறகு திரும்ப சலவாத் 11 முறை ஓத வேண்டும். கடைசியாக சஜ்தாவில் உங்கள் தேவை என்னவோ, எந்த கஷ்டம் இதை நீங்கள் ஓதுறீங்களோ அதை 7 முறை சொல்ல வேண்டும். இதே போல் தொடர்ந்து 3 நாட்கள் ஓதுங்க. இந்த முறைப்படி சூரா ஃபாத்திஹாவை ஓதும்போது முடியாத காரியமும் நடக்கும். விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். பல உலமாக்கள் ஓதி பலன் கண்ட அமல் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துவாக்களை இத்தனை முறை ஓதுங்க, இந்த நேரத்தில் ஓதுங்க என நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். சிலவற்றை அதன் சிறப்பை பற்றி மட்டுமே கூறியுள்ளார்கள். எண்ணிக்கையை கூறியிருக்க மாட்டார்கள். நாம ஏதாவது கணக்கு வச்சு ஓதலாம். சூரா ஃபாத்திஹாவை இந்த முறைப்படி இந்த எண்ணிக்கையில் ஓதி நிறைய பேர் பலனடைந்துள்ளனர். அதனால் முழு நம்பிக்கையை வைத்து ஓதி நல்ல துவா செய்யுங்க. நீங்கள் நாடியது 3 நாட்களில் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அல் இஹ்லாஸ் என்பதின் பொருள் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.